திருநாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஜானதம் சாந்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரம் பிரணமாமதானம் கலியுதயம் காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு அழவேண்டாம் இப்போ ஹாரத்தி எடு, அழவேண்டாம் இப்போ ஆகாரத்தி எடு. இந்த சேனலுக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தலைமை பாருங்கள். இந்த அனுபவத்தை புதுக்கோட்டை ஸ்ரீமதி ராதா ராமமூர்த்தி, புதுக்கோட்டை ராதான்னு சொல்லுவாள், புதுக்கோட்டை ராதா ராமமூர்த்தி, அவத்துக்கார் பேர் வந்து ராதா ராமமூர்த்தி. மகாபெரியோட பரமபக்தை. இவாளுடைய ஒரு இன்டர்வியூவில் 4th நவம்பர் 2013 அன்றைக்கி யூடியூப்பில் இது அப்லோட் ஆகிருக்கு. ஸோ இவள் வந்து 2013 இவ பற்றி நாம் ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். அதனால் இவ மூலம் அதே வீடியோ நான் பார்த்தபோது தான் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்கா. நான் முன்னாடி பார்க்கல, இப்போ தான் பார்த்துருக்கேன். திருச்சியிலேருந்து நாகலட்சுமி மாமின்னு ஒரு மாமி இருந்தாலாம். மகாபெரிவா கிட்ட ஏகப்பட்ட பக்தியோடு இருப்பாளாம். அந்த மாமி வேற ஒரு இடத்துல பெரியவா கேம்பில் இருந்திருக்கா, எந்த இடம்னு சொல்லலை. பெரியவா வந்து சந்திரமௌலீஸ்வரர் இருக்க அந்த மேடையில் இருக்க சந்திரமௌலீஸ்வரர் வச்சுருக்கு, அந்த பூஜை அங்கே பண்ணுவா. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கார். கொஞ்சம் ஒரு அவசரமாக ஒரு இது போட்டு ஒரு பெஞ்சு போட்டுட்டா இன்னும் தெரியல, அதில் உட்காந்துட்டுருக்கார். அப்போ வந்து யாரோ அங்கே பக்கத்தில் இருக்கா, பேசிகிட்டே இருக்காளாம். அந்த மாமியோட இது இவளுக்கு தெரிஞ்ச அந்த திருச்சி நாகலட்சுமி மாமியோட அனுபவம். அவள் அந்த காலத்தில் கேள்விப்பட்டது அப்படிங்கிறா. அந்த மாமி எப்போ பார்த்தாலும் கையில் வந்து ஒரு பையில் கற்பூரம், ஒரு தட்டு அதெல்லாம் வச்சுட்டு இருப்பாளாம். பெரியவாட எவ்வளோ தரம் ஆரத்தி எடுக்கணுமோ எடுத்துருவாளாம். கற்பூரத்தை டக்குன்னு பற்ற வைப்பா, வெத்திப்பிட்டி பக்கத்துலேயே வச்சுருப்பா. அதை எடுத்து பெரியவாளுக்கு தெரியும், அது நடக்கும்னு தெரியும், நடந்துட்டுருக்குன்னு தெரியும். பெரியவா அன்றைக்கி ரொம்ப சீரியஸாக இதை பேசிகிட்டே இருந்தாலாம். பெரியவா வந்து பார்க்கும்போது எடுக்கணும், பெரியவா வந்து தன்னை பார்க்கும்போது எடுக்கணும்னு ஒரு அப்போ தானே நன்னா இருக்கும். தெய்வம் வந்து நம்ம நேராக பார்க்கும்போது எடுக்கணும் ஆரத்தி அப்படின்னு அந்த மாமிக்கு, திருச்சி நாகலட்சுமி மாமிக்கு. ஆனால் பெரியவா வேணும்ட்டு அன்றைக்கி ஏதோ ஒரு லீலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் பரமேஸ்வரன். அதனால் பார்க்குற மாதிரி இருக்கும்போது டக்குன்னு திரும்பி வேற எங்கேயோ பேசிகிட்டே இருப்பாராம் பக்கத்தில் இருக்குவாக்கிட்ட. அப்படியே போயிட்டே இருக்குது. இந்த மாமி எடுக்கவே முடியல, ரொம்ப பண்ணிவிட்டு இது முயற்சி பண்ணியிருக்கா, எடுக்க முடியல. கடைசியில் வேறு வழியில் பார்த்தா மாதிரி தெரிகிறதுன்னு ஒரு சமயத்தில் என்ன பண்ணாலாம், ஒரு தட்டில் அந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு ஆரத்தி எடுக்கலான்னு அது எரிஞ்சுட்டா. அது மேலே கண் இருக்கும் இல்லையா அந்த மாமிக்கு, அதை பற்ற வச்சுட்டு பிறகு கையில் தட்டை எடுக்கிற பெரியவாளை காணோம். பெரியவா கடகடன்னு இருந்து உள்ளே போயிட்டா போல இருக்கு. அதுக்கு தரிசனம் முடிஞ்சது, உள்ளே ரூமுக்கு போயிட்டா அப்படின்ட்டா. இந்த மாமிக்கு வந்து ரொம்ப மனசில் ஏகப்பட்ட வருத்தம். பெரியவா வந்து நம்ம எடுக்க முடியலையே, என்ன பெரிய நம்ம பாவம் பண்ணிட்டோமே, நம்ம என்ன அவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் தெரியலையே, நம்ம ஏதோ அதனால தான் பெரியவா வந்து நம்மளை வந்து பர்மிட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாலும் அந்த மேடையில் இருக்க சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரிக்கு அந்த ஆரத்தி எடுத்துட்டா. ஏன்னா பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் வேற இல்லை. சரி, அங்கே அந்த இதை ஏற்றின அந்த கற்பூரத்தை வந்து இது பண்ணாமல் அங்கே காமிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆரத்தி காமிச்சிட்டு அந்த அங்கேயே நின்றுருக்கா. கிளம்பலை, பெரியவாடை எப்படி பார்க்கணுமே, கண்ணாலேயாவது பார்க்கணும்னு நினச்சிட்டு அந்த ஓரமாக நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்கலாம். அப்போ திடீர்னு ஒரு சிஷ்யர் வந்து ரூமில் பெரியவா கூட இருந்த சிஷ்யரை அமைச்சிருக்கார் பெரியவா, அவளை போய் கூப்பிடுவான். அவர் ஓடி வந்தாராம். வந்து நாகலட்சுமி மாமியை பெரியவா வந்து கூப்பிடுறா, உள்ள உத்தரவாருது அப்படின்னாராம். சொல்லிவிட்டு அவர் வரல, அவர் சிஷ்யர் வரல, இந்த மாமி தான் உள்ளே போகிறா. அந்த ரூம் வந்து ஒரே இருட்டாக இருக்கான். பெரியவா வந்து
ஏதோ ஒரு 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 சேர் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த சேரை ஈஸி சேராக தெரில. அதில் வந்து அதில் அப்படி சாஞ்சின்னா மாதிரி அப்படி இருக்காராம், உட்காந்துட்டு இருக்காராம். இந்த மாமி வந்து அனுமானம் கூட பண்ண முடியல. ஒரு சின்ன தீபம் தான் எரியறதான் ஓரத்தில் எங்கேயோ. ஒரு அகல் விளக்கு மாதிரி டைப்பில் சின்னதாக எரியுறது. அதனால் பெரியவா அங்கே இருக்காளான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருந்து தான், அவ்வளோ இருட்டாக இருக்குது. அப்போ வந்து பெரியவா வந்து சொன்னாலாம், சரி இப்போ தீபாராதனை காட்டு அப்படின்னாராம் பெரியவா. அப்போது பெரியவாவுக்கு என்ன பண்ணியிருக்கா, உடனே அந்த தட்டை பெரியவா வாய்ஸ் கேட்குறது இல்லை. அப்போ பெரியவா அங்கே தானே இருப்பா, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த பார்த்து தீபாராதனை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டில் பற்ற வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றி காட்டுறலாம். அந்த இடத்துல பெரியவா காணோம். அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னா, கரும்பு வில் பாசாங்குசத்தோட காமாட்சியே அந்த இடத்துல இருந்திருக்கா. தரிசனம் அங்கே அங்கே பிரத்யக்ஷமாக காமாட்சி வந்திருக்கா. உடனே கன்னத்தில் போட்டுண்டு அழுது விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழுதாலாம். பெரியவா சொன்னாலாம். திருப்பி பெரியவா மாறிட்டா. காமாட்சியிலேருந்து டக்குன்னு அந்த பழையபடி பெரியவாள் ஆகிட்டா. அழ வேண்டாம் அப்படின்னு சொன்னாலாம். அதனால் முதல்ல அழ வேண்டாம், ஆரத்தி எடுன்னு தான் வந்து கூப்பிட்டு அமைச்சிருக்கார். போய் கூப்பிடு, அழ வேண்டாம், அவளை ஆரத்தி எடுக்க கூப்பிடுன்னு. இப்போ பெரியவா அழ வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் பெரியவா காமாட்சியாகவே காட்சி கொடுத்துருக்கா. அதுவும் எப்படி ஒரு கரும்பு வில்லோட பாசாங்குசத்தோட காமாட்சி இருப்பாளோ அப்படியே கொடுத்துருக்கா. அப்புறம் திருப்பி அழ வேண்டாம் அப்படின்னு பெரியவா சொல்லும்போது இந்த காமாட்சியும் தரிசனம் பண்ணியிருக்கா. அப்புறம் பெரியவா அங்கே வந்துட்டா. அந்த இடத்துல பெரியவாடும் பார்த்துருக்கா. அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, புதுக்கோட்டை ராதாராமமூர்த்தி. அவள்லாம் அவள் குடும்பமே அவள் எல்லாருக்கும் தெரிஞ்சவா தான். திருச்சி நாகலட்சுமி மாமிக்கு விடலாம். அதனால் அவள் வந்து நேரடியாக அவாகிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண அந்த இதை வந்து நம்மளுக்கு சொல்கிறா. நம்ம உங்களுக்கு இப்போ சொல்கிறோம். ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமேச்சரம், மகாபிரிய பாதவேச்சரணம்.